Hi friends, welcome back to Masha's Kitchen. இன்னைக்கு நம்ம நம்மளோட கிச்சன்ல பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான கூர்க் ஸ்டைல் நீர் தோசை தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். கூர்க் ஸ்டைல் நீர் தோசை செய்யறதுக்காக 2 கப் பச்சரிசி 4 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதோட சேர்ந்து 1 கப் அரிசி, நம்ம சாதாரண ரைஸ் நம்ம வீட்டில் செய்கிற பழைய சாதம் இருக்கும் இல்லையா, அது எடுத்துக்கலாம். தேங்காய் 1/2 கப் தேங்காய், இது எல்லாம் 3 சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபெர்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சால்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப வாட்ரியாக தான் இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. தோசை மாவோட ரொம்ப வாட்ரியாக இருக்கணும். இப்போ நம்ம எப்போவுமே இட்லி தோசை செய்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. கெஸ்ட்டே வரும்போதும் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இனி இந்த அளவுக்கு பத்தாது, இனி கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கும் மாவு. இது நம்ம தோசையை சுட்டு எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து அங்கே வந்து அவங்க வந்து கோழிக்கறி, முட்டைக்கறி, அங்கெல்லாம் கூர்க்கில் நாங்கள் போனப்போ நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ப்போம், அவங்க பன்னிக்கறியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து வெஜ்ஜில் பட்டாணி குருமா அந்த மாதிரி எது வேணாலும் செய்தாலும் ஆப்டாக இருக்கும். விட்டால் போதும், போட மாட்டாங்க. தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம திருப்பி எடுத்துடலாம், வச்சு எடுத்துக்கலாங்க. என்னோட கூர்க் ஸ்டைல் நீர் தோசை ரெடியாக இருக்குது வித் ஃபிஷ் கறிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.